வணக்கம். என் பெயர் வருண் கிருஷ்ணா. நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இப்பொழுது ஒரு குறளையும் அதன் விளக்கத்தையும் ஒரு கதை மூலமாக கூற வந்துள்ளேன். குறள்: நிறையுடைமை நீங்காமை வேண்டேன், பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். கதையின் தலைப்பு: பொறுமையும் பொறுப்பும். தாமஸ் ஆல்வா எடிசன் புகழ்பெற்ற அறிவியல் அறிஞர் ஆவார். இவர் பல முறைகள் தோல்வியை கண்டு பெரும் முயற்சிக்கு பின்னரே மின்விளக்கை கண்டுபிடித்தார். நண்பர்களும் மற்ற அறிவியல் அறிஞர்களும் தாம் செய்த கண்டுபிடிப்பை செய்து காட்ட வேண்டும் என்று எடிசன் விரும்பினார். அதற்காக ஒரு நிகழ்ச்சி ஒன்றை ஏற்பாடு செய்தார். அனைவரையும் வர வைத்தார். அவரது ஆய்வகத்தின் மேல்தளத்தில் ஒரு கூட்டம் தொடங்கியது. எடிசன் தம் உதவியாளரிடம் மின்விளக்கின் மேல்தளத்தை கொண்டு வரச் சொன்னார். கொண்டு வரும்போது கை தவறி கீழே விழுந்து விட்டது. அதனால் கூட்டம் தள்ளி வைக்கப்பட்டது. மீண்டும் முயன்று எடிசன் ஒன்றை உருவாக்கினார். அதை அதே உதவியாளரிடமே கொடுத்தார். கூட்டத்திற்கு நடுவே கொண்டு வரச் சொன்னார். மின்விளக்கை உடைத்தவரிடமே மின்விளக்கை கொடுக்கிறாரே என்று ஒரு சிலர் எடிசனிடம் கேட்க, அப்பொழுது எடிசன், மீண்டும் என்னால் ஒரு மின்விளக்கை உருவாக்க முடியும். ஆனால் உதவியாளரிடம் மடங்கை உடைத்து விட்டால் அதை சரி செய்து கொடுத்து விட முடியுமா? அதனால் தான் அந்த மின்விளக்கை அவரிடம் கொடுத்தேன். அதனால் அவர் கவனத்துடன் பணிபுரிவார் என்றார் எடிசன். எடிசனின் வெற்றியை பொறுத்த பொறுமை குணத்தை அனைவரும் உணர்ந்து கொண்டார்கள். எனவே இக்கதையின் மூலம் நாம் அறிந்து கொண்டது என்னவென்றால், நிறையுடையவராக இருக்கும் தன்மை நம்மை விட்டு நீங்காமல் இருக்க வேண்டும் என்றால் பொறுமையை போற்றி பின்பற்ற வேண்டும். நன்றி.